அன்பே, எனதன்பே, இனிய அருளாசிரியர். அன்பு யோகியே, நீ கேட்கிறாய், எனக்கு முக்தி வேண்டும், மோட்சம் வேண்டும், பிறவா நிலை பெற வேண்டும் என ஆவல் கொள்கிறாய். ஆனால் அதற்கான முயற்சி என்ன செய்தாய்? சும்மா உனக்கு முக்தி கிடைத்து விடுமா என்ன? ஜனனம் முதல் மரணம் வரை உள்ள இந்த சங்கிலி தொடராகிய பிறவி அறுபட வேண்டும். நீ இங்கு ஏதாவது ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்கான காரியங்கள் செய்தாக வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்தாக வேண்டும். முழு முயற்சி தான் வெற்றி தருகிறது. ஆனால் உன் முக்திக்கான முயற்சி எது என்று உனக்கு தெரியவில்லையா? அதுதான் இந்த யோகமும் ஞானமும். வெறும் பக்தியால் மட்டும் நீ முக்தி பெற்றுவிட முடியாது. வேதகால ரிஷிகளிலிருந்து இக்கால ஞானியர் வரை அனைவரும் தன்னை அறியும் முயற்சியும் பயிற்சியும் செய்து வந்துள்ளனர். ஏன் தன்னை அறிய வேண்டும்? தன்னை அறிகையில் மட்டுமே அவன் பிறவி எனும் சங்கிலி தொடரிலிருந்து விடுதலை பெறுகிறான். அந்த விடுதலையே முக்தி என்பது. வெறும் முயற்சி மட்டும் இருந்தால் பத்தாது, பயிற்சியும் தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியும் நீ செய்யும் முயற்சியும் தான் உனக்கான விடுதலையை தந்துவிடும். இந்த விடுதலை என்பது என்ன? நெடுங்காலமாக ஆதிகாலம் தொட்டு நீ இந்த சரீர தொடர்பில் இருந்து வருகிறாய். இந்த சரீர தொடர்பை நீ விளக்க வேண்டும், இதிலிருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அது முக்தியாகிறது. சரீர தொடர்பு என்பது இந்த உடல் நான் எனும் அறியாமை மயக்கம். இது பன்னெடுங்காலமாக புனரபி ஜனனமாக உன்னை தொடர்ந்து வரும் இந்த சரீர தொடர்பு அறுபட வேண்டுமானால் சத்குருவின் வழிகாட்டுதலில் நீ முழுமூச்சுடன் ஈடுபடுதல் வேண்டும். அதற்கான யோகமே இந்த குண்டல் யோகம். அதில் உண்டாகும் ஞானமே இந்த அத்வைதம் ஞானம். ஆகவே இதில் முழுமூச்சுடன் ஈடுபடுவாயாக. இந்த சரீர தொடர்பு அறுபடுவது என்பது நீ உணர்வு நிலையில், உடல் மனம் கடந்த நிலையில் நிலைத்திருக்க இந்த உணர்வும் கடந்த ஆன்ம நிலையில், பரிபூர்ண நிலையில் நீயாக இருப்பதை உணர்ந்து கொள்வாய். ஆன்ம தரிசனம் அடுத்தது, அது வேறு. ஆனால் நீ இந்த உணர்வும் கடந்த பரிபூர்ண நிலையில் இருப்பதை அறிய வேண்டுமானால் இந்த சரீரம் என்கின்ற இந்த உடல் நான் எனும் அறியாமை மயக்கம் நீங்க வேண்டுமானால் முழுமையான பயிற்சிக்குள் வந்து சேர். நீ இந்த முழுமையான பயிற்சியில் இருக்கும் பொழுதே இந்த உலகம், உடல், வாழ்க்கை எல்லாம் மாயையாய் உன்னை விட்டு விலகி நிற்கும். நீ இதனை விட்டுவிட வேண்டிய அவசியமே இல்லை. இவையெல்லாம் உன்னை விட்டு விலகும். இந்த பயிற்சியால் மட்டுமே, இந்த பயிற்சியின் முதிர்வால் மட்டுமே நீயாக இருப்பதை அறிய முடியும். அந்த நிலையை பெறுவதற்கு சரியான முறையான இந்த யோக பயிற்சியை செய்து வருவாயாக. அப்பொழுது முக்தி என்பதும் மோட்சம் என்பதும் நீயாகவே இருப்பதை அறிய முடியும். எனது அன்பு நிறைய அருளாசிரியர், நன்றி செய்க, நலமே பெறுக.